நிறைய சம்பாதிப்பாங்க. ஆனா எப்படி செலவாச்சுன்னே தெரியாது. பணம் சேமிக்க முடியாது. பணம் தங்காது. நிறைய பணம் சம்பாதிக்கணும். அந்த பணம் நமக்கு சேமிப்பாவும் தங்கணும். அதுக்கு வாழ்வியல் பரிகாரங்கள்னு ஒண்ணு இருக்கு. வாகனம் ஜாதகத்தோட நேரடி தொடர்பு. வாகனம் பணத்துக்கும் சம்பாத்தியத்துக்கும் சேமிப்புக்கும் செல்வ வளத்துக்கும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனம் நேரடி தொடர்பு. அது நேரடியாக டைரக்டாக அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். உங்களோட செல்வ வளத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற வண்டிக்கும் தொடர்பு இருக்கு. நீங்கள் பண்ணக்கூடிய அந்த செலவு உங்களுக்கு பல்லாயிரங்கள் அந்த ஃபோன் அள்ளி கொடுக்கும். நீங்கள் அந்த கல்லாப்பெட்டியை அந்த லட்சுமியை நல்லா வச்சிருக்க அதில் பணம் கூடும். உங்கள் தொழிலில் மிகப்பெரிய அளவில் நீங்கள் சம்பாதிப்பீங்க. பணம் சேரும். அந்த பணம் சுப செலவுகள் நடக்கும். அந்த பணம் சேமிப்பாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக முன்னேறும். சுகமே சூழ்க. பணம், செல்வம் இதெல்லாம் தான் நம்முடைய அடிப்படை தேவை. பணம் சம்பாதிக்கிறது ஆனால் நம்ம கையில் நிற்க மாட்டேங்குது. இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது. நிறைய சம்பாதிப்பாங்க. ஆனால் எப்படி செலவாச்சுன்னே தெரியாது. பணம் சேமிக்க முடியாது. பணம் தங்காது. நிறைய பணம் சம்பாதிக்கணும். அந்த பணம் நமக்கு சேமிப்பாகவும் தங்கணும். அதுக்கு வாழ்வியல் பரிகாரங்கள்னு ஒன்று இருக்குது. வழிபாட்டு பரிகாரங்கள்லாம் அது வேற. வாழ்வியல் பரிகாரங்கள்லாம் நம்ம வாழ்க்கை முறையில் அன்றாட வாழ்க்கையில் சில விஷயங்களை நம்ம கடைபிடிக்கும் போது அது பணத்தை ஈர்க்கும். நம்மளுடைய வண்டி இருக்கு இல்லையா, காரோ பைக்கோ, இதுதான் நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாகனம். ஆஃபீஸ்க்கோ இல்லை உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடத்துக்கோ நீங்கள் போகக்கூடியது ஒரு வாகனத்தை தான். உங்களுக்கு ஒரு அடையாள சின்னம், உங்களுடைய கௌரவ சின்னமாகவே உங்கள் வண்டி தான் இருக்கும். ஒரு காஸ்ட்லியான காரோ இல்லை நல்ல பைக்கோ வச்சுருப்பீங்க. பட் நீங்கள் ஒரு வண்டி வச்சுருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படிங்கிறப்ப அதுவே உங்களுக்கு ஒரு மரியாதையை கொடுக்கும். அந்த வாகனத்தை எவ்வளோ பளிச்சுன்னு வச்சுருக்கீங்க, எவ்வளோ கரெக்டாக வச்சுருக்கீங்க. ஸ்டார்ட் பண்ணால் அது ஓடணும். அதை ரிப்பேராக வச்சுருந்தீங்கன்னா அப்போ தொழிலோ இல்லை நீங்கள் பார்க்குற ப்ரொஃபஷனோ எப்படி உருப்படும்? வாகனம் ஜாதகத்தோட நேரடி தொடர்பு. வாகனத்துக்கு பணத்துக்கும் சம்பாத்தியத்துக்கும் சேமிப்புக்கும் செல்வ வளத்துக்கும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனம் நேரடி தொடர்பு. அது நேரடியாக டைரக்டாக அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். உங்களோட செல்வ வளத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற வண்டிக்கும் தொடர்பு இருக்குது. பெரும் பணக்காரர்கள் காஸ்ட்லியான கார் வச்சுருப்பாங்க. அந்த காரை சுத்தமாக வச்சுருப்பாங்க. அதை பளிச்சுன்னு வச்சுருப்பாங்க. அதை நல்ல கண்டிஷனில் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் தான் நீங்கள் கற்றுக்கணும். உங்ககிட்ட இருக்க சைக்கிளாக இருந்தாலும் சரி, ஸ்கூட்டராக இருந்தாலும் சரி, ஸ்கூட்டியாக இருந்தாலும் சரி, பைக்கு, காரு என்னவாக இருந்தாலும் சரி, உங்கள் வாகனம் உங்களுடைய சம்பாத்தியத்துக்கு நேரடி தொடர்பில் வருகிறது. அப்போ வாகனத்தை நல்ல ரன்னிங் கண்டிஷனில் வச்சுருக்கணும், சுத்தமாக வச்சுருக்கணும், பளிச்சுன்னு வச்சுருக்கணும். அதை விட முக்கியம், டேங்க் எப்போவும் ஃபுல் பண்ணணும். பெட்ரோலோ டீசலோ நீங்கள் டேங்க் ஃபில் பண்ணி நீங்கள் அதை பயன்படுத்துங்க. பணம் சேருவதை கண்கூடாக பார்ப்பீங்க. சிலர் இருப்பாங்க, 50 ரூபாய்க்கு போடுவாங்க, 100 ரூபாய்க்கு போடுவாங்க, அரை டேங்க் போடுவாங்க, கால் டேங்க் போடுவாங்க, 150 ரூபாய்க்கு போடுவாங்க. கடைசி வரைக்கும் 150 ரூபாய்க்கு தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. கண்ணாடியை திருப்பினா எப்படி ஆட்டோ ஓடுங்கிற கணக்கு தான். நீங்கள் பெட்ரோல் டேங்க்கு ஃபில் பண்ணுங்க. எப்போவுமே ஃபுல்லாக வச்சுட்டு நீங்கள் பயன்படுத்துங்க. அது குறைய போடுங்க. அதை வண்டியை நல்ல கண்டிஷனில் வைங்க. அழகாக பயன்படுத்துங்க. நிச்சயமாக பணம் வரும். பணம் சம்பாதிக்கிறதுக்கான சூழல் ஏற்படும். உழைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு பணம் சேரும். அந்த சேரக்கூடிய பணம் தங்கும். நீங்கள் நல்ல வண்டியில் போனீங்கன்னா நல்லா சம்பாதிப்பீங்க. இதான் விஷயம். செல்ஃபோன் பெருசாக சம்பாதிப்பாங்க. நிறைய பணம் வச்சுருப்பாங்க. ஆனால் சேமிக்கவே முடியல, எப்படி போச்சுன்னே தெரியலேன்பாங்க. அவங்க ஃபோன் எடுத்து முன்னாடி வைப்பாங்க. ஃபோன் எடுத்து வச்சுட்டு, சார் ஜாதகம் பார்க்க வந்திருக்கேன் சார், நிறையா சம்பாதிக்கிறேன் சார், 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், மாத கடைசியில் கஷ்டப்படுறேன், எங்கே போச்சுன்னே தெரியல, சேமிப்பு 1 ரூபா கூட இல்லை சார், என்கிட்ட பணமே இல்லை சார், ஆனால் நிறைய சம்பாதிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஃபோனை பார்த்தா அந்த திரை கிழிஞ்சு உடஞ்சி ஸ்க்ராட்ச் ஆகி, அதுலேயும் சார்ஜ் பார்த்தா சார்ஜே இருக்காது. அப்படியே 5% 6% தான் இருக்கும். அது ஃபோனாகவே இருக்காது. அவர் நல்லா சட்டை போட்டிருப்பார், பேண்ட்டு போட்டிருப்பார், பவுடர் அடிச்சிருப்பார். இந்த ஃபோன் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் இந்த செல்ஃபோன் தான் பணத்தை கொடுக்குது. அதுவே கல்லாப்பட்டி தான். ஜிபே அதில் தானே இருக்குது. நிறைய பண பரிவர்த்தனைகளில் இன்றைக்கி நீங்கள் ஃபோன் மூலமாக தானே பண்ணுறீங்க. அப்போ அதானே லட்சுமி. உங்கள் லட்சுமி எப்படி வச்சுருக்கிறீங்க? படிக்காதவன் படத்தில் ரஜினி சார் தான் பயன்படுத்தக்கூடிய வாகனத்தை லட்சுமின்னு கூப்பிடுவார். அந்த வாகனத்தோட நெருங்கிய தொடர்பில் இருப்பார். அந்த வாகனம் இவர் சொல்கிறத கேட்கும், இவர் வாகனம் சொல்கிறத கேட்பார். படங்களில் நீங்கள் இருந்து பாடங்கள் கற்றுக்கலாம். அப்போது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், அதுவும் பணம் சார்ந்த பொருட்கள் எல்லாமே நீங்கள் பளிச்சுன்ற கண்டிஷனில் வச்சுருக்கணும். அப்போ தானே உங்களுக்கு பணம் வரும். உங்களுடைய ஃபோனே நீங்கள் கண்டிஷனில் வைக்கல. சில பேர்லாம் அந்த ரீசார்ஜ் பண்ணவே மாட்டாங்க. திடீர்னு பாதியில் ஃபோன் கால் கட் ஆகிடும். பார்த்தா ரீசார்ஜ் பண்ணாமல் இருப்பாங்க. ஒருவர் எப்போதும் நல்ல கண்டிஷனில் ஃபோன் வச்சுருக்கிறாங்களோ,
ரீசார்ஜ்லாம் பக்காவாக பண்ணுங்க. 1 வருஷத்துக்கு பண்ணுங்க. அதுக்கு ஒரு ரூ. 2000 கூட செலவாகட்டும். பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடிய அந்த ரூ. 2000 செலவு உங்களுக்கு பல்லாயிரங்கள் அந்த ஃபோன் அள்ளிக் குடுக்கும். ஃபோன நல்ல கண்டிஷன்ல வச்சுக்கங்க. நீங்க அந்த கல்லாப்பெட்டிய, அந்த லட்சுமிய நல்லா வச்சிருக்க, அதுல பணம் குவியும். உங்களுடைய செல்ஃபோனுக்கும், உங்களுடைய வாகனத்துக்கும் நீங்க பண்ணக்கூடிய செலவில்லை, அது சேமிப்பு. அது விதை மாரி. நீங்க விதைய போட்டீங்கன்னா, மரம் விருட்சமா ஆகும். அதுல நீங்க காய்கனிகள் நீங்க பார்க்க முடியும். உங்களுடைய வாகனத்துக்கும், உங்களுடைய செல்ஃபோனுக்கும் நீங்க குடுக்கக்கூடிய கவனமும், நீங்க போடக்கூடிய செலவும், அது முதலீடு. அது செலவல்ல. அது ஒரு சேமிப்பு. அது ஒரு விதை. அது விருட்சத்தை தரும். என்னைக்குமே வாகனத்தையும், நீங்கள் பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோனையும் நல்ல கண்டிஷன்ல வச்சுக்கங்க. சார்ஜ் ஃபுல்லா போட்டுக்கங்க. ரீசார்ஜ் பண்ணுங்க. 1 இயர்க்கு பண்ணுங்க. எப்பவுமே என் ஃபோன் நல்ல கண்டிஷன்ல இருக்கும். என் டேட்டா எப்பவுமே ஃபுல்லா தான் இருக்கும். என் டேட்டாவ நல்லா பயன்படுத்துவேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லா சாதனங்களும் என்கிட்ட பக்காவா இருக்கும். என் வாகனத்தில் எப்போதுமே எரிவாயு ஃபுல்லா தான் இருக்கும். எனக்கு பாதியில் நின்றும், வண்டி பாதியில் நின்றும், ஃபோன் சார்ஜ் பாதியிலே குறைஞ்சிரும். எனக்கு எப்போ சாகும்னே தெரியாதுன்ற கண்டிஷன் இல்ல. பக்கா கண்டிஷன்ல வச்சிருப்பேன். அப்படின்ற நிலைக்கு வாங்க. உங்களுடைய ப்ரொஃபஷன்ல மிகப்பெரிய அளவுல, உங்க தொழில்ல மிகப்பெரிய அளவுல நீங்க சம்பாதிப்பீங்க. பணம் சேரும். அந்த பணம் சுப செலவுகள் நடக்கும். அந்த பணம் சேமிப்பாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக முன்னேறும். சுகமே சூழ்க.